வணக்கம். பாவலரேறு பைந்தமிழ் கல்விக் கழகத்தின் பொறுப்பாளருக்கும் அதன் இயக்குனர் அருமை நண்பர் முனைவர் குணத்தொகையனாருக்கும் நேரிலேயே வகுப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் ஐயா நெடுஞ்சேரலாதன், பிச்சை வள்ளிநாயகன், பொற்கோ, தென்முகவன் உள்ளிட்ட அனைவருக்கும், காணொலி வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு நம்முடைய வகுப்பிலே தொல்காப்பியத்தின் பொருளாதாரத்தின் மெய்ப்பாட்டியலில் 1219வது நூற்பாவில் 10 பகுதிகளில் 8 பகுதியை அன்று சொல்லி முடித்தோம். இன்றைக்கு 9வது ஒப்புமை அறிவு என்ற பகுதியிலிருந்து தொடங்குகிறோம். வணக்கம். அதாவது 9வது உணர்வு ஒப்புமை என்பது, இங்க உணர்வு என்பது அறிவு, உணர்வு அல்லது அறிவு ஒப்புமை என்பது ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொள்ளுதலாகும். தலைவி அன்புடையவளாக இருந்து தலைவன் சினமுடையவனாக இருந்தால், தலைவன் அன்புடையவனாக இருந்து தலைவி சினமுடையவளாக இருந்தால் இல்லறம் இனிதே நடைபெறாது. அதனால் இருவரும் ஓர் உணர்வு அல்லது ஒத்த உணர்வு உடையவராக இருந்தால் மட்டுமே இல்லறம் நல்லறமாக நடைபெறும். இது 9வது பகுதி. 10வது பகுதி செல்வம் அல்லது திரு, அது ஒப்புமை. செல்வம் அல்லது திரு. செல்வம் என்பது செல்வம் என்பதை உரையாசிரியர் சிலர் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். உரையாசிரியர் சிலர் திரு என்பதனை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆனாலும் இரண்டும் பொருத்தமானதாகவே இருக்கின்றன. செல்வம் அல்லது திரு ஒப்புமை என்பது தலைவன் தலைவி இருவரின் குடும்ப நிலை, செல்வ நிலை, திருநிலை ஒரே அளவில் இருந்தால்தான் நல்லதாகும். அதனை போன்றே இங்கு திரு என்பதற்கு அழகு என்னும் பொருளை கொண்டும் பார்க்கலாம். அதாவது தலைவி அழகுடையவளாக இருந்து தலைவன் அழகற்றவனாக இருந்தாலும் சரிப்பட்டு வராது. தலைவி அழகுடையவளாக இருந்து தலைவன் அழகில்லாதவனாக இருந்தாலும் அந்த குடும்பம் ஒத்து வருவது சிக்கல் தான். ஆனால் இங்க திருவும் ஒத்து வருகிறது, செல்வமும் ஒத்து வருகிறது. செல்வத்தில் இரு குடும்பமும் சமமாக இருக்க வேண்டும் என்பதும், அழகில் இருவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதும் பொருத்தமானதே. இதனை கொள்ளுதல் வேண்டும். இதோடு அந்த நூற்பா நிறைவு பெறுகிறது. அடுத்த நூற்பா அமைதல் கூடா குணம். அதாவது இருவரிடத்திலும் தேவையில்லாத குணம் இருக்கக்கூடாது என்பதனை இந்த நூற்பாவில் சுட்டுகிறார் தொல்காப்பியர். 1220வது நூற்பா நிம்பிரி, கொடுமை, வியப்பொடு, புறமொழி, பன்சொல், பொச்சாப்பு, மடிமையொடு, குடிமை, இன்புறல், ஏழைமை, மரப்பொடு, ஒப்புமை, என்றிவை இன்மை என்மனார் புலவர். அதாவது தலைவன் தலைவி இருவரிடையே அல்லது இருவருக்கும் வேண்டாத குணங்கள் பலவற்றை பற்றி
சான்றோர் கூறியுள்ளனர் அல்லது தொல்காப்பியர் கூறியுள்ளார் என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். ஒன்னு நிம்பிரி என்றும் பொறாமை தோன்றும் குறிப்பு. நிம்பிரி என்பதற்கு பொறாமை என்பது பொருள். கொடுமை கேடு செய்ய எண்ணுகின்ற தீய உள்ளம். தலைவனுக்கும் இருக்கக்கூடாது, தலைவிக்கும் இருக்கக்கூடாது. வியப்பு என்னும் தற்புகழ்ச்சி கொள்ளுதல். இந்த தற்புகழ்ச்சியும் தலைவனுக்கும் இருக்கக்கூடாது, தலைவிக்கும் இருக்கக்கூடாது. தற்புகழ்ச்சி எங்க இருக்க வேணுமோ வெளியில வைத்துக் கொண்டு மேய்வேலு தர குடும்பத்துக்குள் தற்புகழ்ச்சி இருக்கக்கூடாது. பிறகு புறமொழி என்னும் புறங்கூறுதல். இந்த புறங்கூறுதலும் தலைவன் தலைவியருக்கு இடையே இருக்கக்கூடாது. வன்சொல் என்னும் கருணையரா கொடும் சொல் சொல்லுதல். தலைவியை பார்த்து தலைவன் வன்சொல் பயன்படுத்துவதும் தலைவனை பார்த்து தலைவி வன்சொல்லை பயன்படுத்துவதும் கூடாது. சரி. 6 பொச்சாப்பு என்னும் உறுதியின்மை நிலையிடுதல். பொச்சாப்பு என்பதற்கு வள்ளுவர் மறதி என்னமோ சொல்றார். இவர்கள் பொச்சாப்பு என்பதும் உறுதியின்மை என்றார். ரெண்டும் ஒண்ணுதான். அவர் வள்ளுவர் மறதி என்ற பொருளை பயன்படுத்துறார், தொல்காப்பியர் உறுதியின்மை என்றார். ரெண்டும் ஒண்ணுதான். எதுலையும் உறுதி இல்லாம நிலைப்பாடு இருக்கக்கூடாது. நெறி மரபு. இங்க உறுதி இன்மைன்றார். மறதியும் அதேதான். உறுதி இல்லாததால அது மறந்து போகிறது. எப்பொழுதும் அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் மறதி வராது. அதனால உறுதியின்மை என்பதும். 7வது மடிமை என்னும் சோம்பல் கொள்ளாமை. எதிலுமே தலைவனோ தலைவியோ சோம்பல் கொள்ளுதல் கூடாது. இது தலைவன் தலைவிக்கு மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் தேவை. குடிமை என்னும் நிலையில், அதாவது மாறு காணுதல். தலைவி தாழ்ந்தவர்களிடத்தில் தலைவன் எண்ணுதல். தலைவன் தாழ்ந்த குடியினன் என்று தலைவி எண்ணுதல் ஆகிய இவை, அதாவது இடித்தகமை கொள்ளுதல். தலைவன் தலைவி சந்தித்துக் கொண்டார்கள், காதலித்துக் கொண்டார்கள், திருமணம் செய்து கொண்டார்கள். இதற்கு பிறகு நீ இழிந்த குலத்திலிருந்து வந்தவ, நீ இழிந்த குலத்திலிருந்து பிறந்தவன் என்று பேசுவது இருக்கிறது. அது அந்த குடும்பத்திற்கு ஆகாது. அப்போ இது நடந்திருக்கிறது தொல்காப்பியர் காலத்துல. 10. அப்புறம் 9 இன்புறல். தலைவியை துன்புறுத்தி தலைவன் இன்பம் காணுதல். தலைவனை துன்புறுத்தி இன்பம் காண இது ஒரு வகை இருக்கிறார்கள். என்னுடைய தங்கையே, பெரிய தங்கை, ஏதாவது ஒரு குழந்தையை அழ வச்சாதான் அதுக்கு மகிழ்ச்சி. யாரையாவது ஒருத்தரை அவன் மேல ஒரு பழிய போட்டு அவங்க அழுதாதான் அதுக்கு மகிழ்ச்சி. அந்த மாதிரி பலர் இருக்கிறார்கள். ஒருவர் அழுவதை பார்த்து மகிழ்ச்சி அடையல், ஒருவர் துன்புறுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு கொடிய குணம் மக்களிடத்தில் இருக்கிறது. இது மக்களிடத்தில் இருக்கக்கூடாது என்பது பொது. இல்லறத்தில் தலைவன் தலைவியை துன்புறுத்தி இன்புறுதல் கூடாது. அதே மாதிரி தலைவனை துன்புறுத்தி அதிலே இன்பம் காணுதல் கூடாது என்று சொல்லுகிறார். பிறகு ஏழமை என்னும் 10வது ஏழமை என்னும் வெள்ளறிவு. ஏழமை என்பதற்கு வெள்ளறிவுன்றார். அதாவது வெள்ளறிவு என்பது வறுமையை குறிக்கும். சரி. வெள்ளறிவு என்பதனை வெகுளித்தனம் என்றும் இரண்டும் கெட்டான் நிலை என்றும் இவரிடத்தில் இருத்தும். அதாவது இந்த நிலைமையும் தவறுன்றார். ஏழமையால என்னாவும் வெகுளித்தனம் இருக்கும், ஏழமை இருக்கக்கூடாது. அந்த ஏழமையை பழிக்க கூடாது, வெகுளித்தனத்தை பழிக்க கூடாது என்பதுதான். பிறகு 11 ஒருவர் மற்றவரை மறந்து விடுதல். தலைவன் தலைவியையும் தலைவியை தலைவனும் மறந்து விடுதல் ஆகும். இது எப்போ இந்த பிரிவு ஏற்படும் போது மறந்து விடுதல் இருக்கிறதே மிகப்பெரிய தவறு.
ஆனா தமிழ் இலக்கியங்களிலே அப்படி இல்லை. எந்த குறுந்தொகை, ஐங்குறுநூறு, நற்றிணை எதை எடுத்துக்கொண்டாலும் தலைவன் பிரிந்து விட்டான் என்று தலைவி துன்புறுதல் தான் இருக்கிறதே தவிர அவன் போனா போறான்னு நினைச்ச தலைவி ஒருத்தரையும் கிடையாது. 12, அதாவது கணவன் மனைவியை, அதாவது பிற பெண்டினுடன் ஒப்பிடுவதும், மனைவி கணவனை மற்றவருடன் ஒப்பிட்டு பேசுதலும் கூடாது. நீ அவ மாதிரி இருக்கிற, நீ அவ மாதிரி நடக்கிற என்று சொல்லுவது தவறு. நம்ம குடும்பத்திலேயே அப்படிதான். ஒரு குழந்தையை நாம் வைய வேண்டுமானாலும், அவரை இழிவுபடுத்த வேண்டுமானாலும் இன்னொரு குழந்தையை வைத்து இழிவுபடுத்தக்கூடாது என்பதுதான். இது இயல்பான ஒரு நிலை. அது திருக்குறளிலே அந்த மாதிரியான பண்பாடு இருக்கிறது. அதைத்தான் தொல்காப்பியர் சொல்லுகிறார், இங்கே குடும்பத்துக்கு சொல்லுகிறார். தலைவன் தலைவியரிடத்திலே இந்த இழிவுபடுத்தி இன்னொருவரோடு, இழிவானவரோடு ஒப்பிட்டு பேசுவது இருக்கிறதே, அது மிகப்பெரிய தவறு. அதை விட நேரடியாக அவனை எதை வேண்டுமானாலும் கேட்டு விடலாமே தவிர இன்னொருவனோடு ஒப்பிட்டு பேசும்போது அதுக்கு தினம் மிகுதியாகிறது. அது குடும்பத்துக்கு ஒத்து வராது. இதை போன்று 12 குணமும் தலைவன் தலைவரிடையே இல்லாது அந்த இல்லற வாழ்வில் இருத்தல் கூடாது, நல்ல இல்லற வாழ்வில் இருத்தக்கூடாது என்பது தொல்காப்பியருடைய நோக்கம். அடுத்த நூற்பா இலக்கிய மெய்ப்பாட்டினை சுவைப்போர். இது 1221வது நூற்பா. கண்ணினும் செவியினும் பின்னிதின் உணரும் உணர்வுடை மாந்தர்க்கு அல்லது தெரியின் நன்னய பொருள்கோள் எண்ணருங்கு உரைத்தே. கண்ணினாலும் செவியினாலும் உறுதியாக உணரும் நுண் அறிவினருக்கு அல்லது ஆராய்ந்து பார்க்கின்ற மெய்ப்பாட்டு பொருள் கொள்ளுதல் மற்றவர்க்கு இயலாது என்பதே ஆகும். அதாவது கண்ணினாலேயே பார்த்து ஒன்றை முடிவு செய்து விட முடியாது. செவியினால், இதுதான் ஒரு பழமொழி இருக்கு, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ன்னு ஒரு பழமொழி இருக்கிறது. அதுதான் இது. என்ன சொல்றாரு, கண்ணால் பார்ப்பதையெல்லாம் அதுதான் சரி என்றும் எண்ணிவிடக் கூடாது, காதால் கேட்பதையெல்லாம் கூட அதுதான் சரி என்று எண்ணிவிடுதல் கூடாது. அதனை ஆராய்ந்து பார்த்து தெளிந்துதான் முடிவு செய்ய வேண்டும். அது யாரால முடியும்? நுண்ணிய அறிவு பெற்றவரால் தான் முடியும் சொல்றார். அதாவது மெய்ப்பாட்டினது உண்மை பொருளை கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் சிந்தனை திறத்தினால் சிந்தித்து உணர்ந்து கொள்ளுதல் மெய்ப்பாட்டில் நன்கு பயிற்சி உடையவருக்கு மட்டுமே முடியும் என்று கூறி மெய்ப்பாட்டியலை நிறைவு செய்துள்ளார் தொல்காப்பியர். இந்நூற்பாவுடன் மெய்ப்பாட்டியல் நிறைவு பெறுகிறது. நன்றி. அறிஞர் பெருமக்களுக்கு நன்றி, வணக்கம். அடுத்த இயலுக்கு போகிறோம். அடுத்த இயல் ஓமவியல். இது 25வது இயல், ஓமவியல். ஒரு பொருளை அறியாத ஒருவனுக்கு அந்த பொருளை உணர்ந்து கொள்வதற்கு அதனுடன் தொடர்புடைய, அதனை விட உயர்ந்த மேலான பொருளினை கூறி தெளிவுபடுத்துதல் வேண்டும். அவ்வாறு கூறுதலே ஓமை எனப்பெறும். பொருளை விளக்குவதற்கு ஏற்றதொரு கருவியே ஓமை என்பதாகும். உவமம் என்று பேராசிரியரும் உவமை என்று இளம்பூரணரும் கொண்டுள்ளனர். உவமம், உவமை, உவமானம் என்றும் கூறுகின்றனர். உவப்பு என்பது ஒப்பு என்னும் பொருளை உடையது. உவமேயம் என்பது விளக்கம் பெறும் பொருளாகும். உவமம் என்பது எடுத்துக்காட்டுக்காக எடுத்துக்கொண்ட பொருள்.
பொருளை விட அப்படிதான் சொல்லணும்னு சொல்றாருல்ல, கடைசியில் அதுக்கு விதிவிலக்கு கொடுக்கிறாரு. அது பின்னால வருது. ஆனா எடுத்து எப்பவுமே இலக்கியம் என்பது பெரும்பான்மை எது கையாள பெற்றிருக்கிறதோ அது சட்டமாகவும், எது சிறுபான்மையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அது விதிவிலக்காகவும் கொடுக்கிறார்கள். இதுதான் அறிஞர்களுடைய வேலையே. இலக்கணம் என்பது இலக்கியம் கண்டுதான் இலக்கணம் வருகிறது. அதனால் பெரும்பான்மையான இலக்கியம் எதை பேசுகிறதோ அது சட்டம், விதி. எது சிறுபான்மையாக பேசப்படுகிறதோ அது விதிவிலக்காக கொடுக்கிறார்கள். இப்படித்தான் இலக்கியத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் அப்படின்னு முடிவு கட்ட முடியாது. அதனாலதான் இத்தனை வகை பாடல்கள் இருக்கின்றன, இத்தனை வகை ஓசை இருக்கின்றன, இத்தனை வகை நடைகள் இருக்கின்றன. ஒண்ணுவானா செப்பலோசைன்னு சொல்றாரு. செப்பலோசைன்னு சொல்லி விட்டுட்டு போனா என்ன? அதுக்கு அதாவது ஓங்கிசை செப்பல், அதாவது தூங்கிசை செப்பல், அப்புறம் ஒழுகியல் செப்பல், ஒழுகிசைன்னு ஒண்ணு இருக்கு. அத ஓங்கு இசை என்பதுதான் சரியான செப்பல். அதுல தூங்கு இசை என்பது அதை விட கொஞ்சம் மட்டம். சரி, அதுக்கு அதை விட மட்டம்னா ஒழுகு இசை என்றார். இப்போ செப்பல் ஓசைன்னு சொல்லிட்டு போட்டா என்ன போடலாம் இல்ல? அப்போ இலக்கியத்துல செப்பல் ஓசை எது மிகுதியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எது சிறப்பாக கருதப்பட்டிருக்கிறது, அது சிறப்பாகவும், அதிலிருந்து தளர்ந்து வருவதெல்லாம் அதிலிருந்து தாழ்வாகவும் கருதப்படுகின்றன. சிறப்பின்மை, அவ்வளவுதான், பிழை இல்லை. பயன்படுத்தலாம், சிறப்பில்லை. இப்போ நேரடி வெண்பா அல்லது அளவடி வெண்பான்னு ஒண்ணு இருக்கிறது. நேரிசை வெண்பா அல்லது அளவடி வெண்பா. அதுக்கப்புறம் தான் குரல் வெண்பா. இது இருக்கட்டும். இந்த நேரடி வெண்பாலேயே ஏன் அளவடி வெண்பா, நேரிசை வெண்பா இதுதான் முதலிடம் கொடுத்திருக்கிறாங்க. நேரிசை வெண்பாக்கு தான் முதலிடம். அதற்கு அடுத்துதான் இன்னிசை வெண்பா. அதாவது அதுல இருந்து கொஞ்சம் விலகி போச்சு. என்ன விலகி போச்சு? அந்த முதல் தொடக்க சீரில் இருக்கிற எதுகை இரண்டாவது அடியினுடைய முதல் சீரிலையும் இருக்கணும், இரண்டாவது அடியினுடைய கடைசி சீரிலையும் இருக்கணும். இந்த மூன்றும் இருந்தால்தான் அது நேரிசை, இல்லைன்னா இன்னிசை என்றார். அப்போ அதுக்கு அடுத்த நிலை இப்போ ஓசை. அந்த ஓங்கிசை செப்பல்னு சொன்னார் இல்லையா? அந்த ஓங்கிசை செப்பல் எது என்றால் திருக்குறள்ல 2 தான் கிடைச்சிருக்கு. அதுல ஒண்ணு தெளிவா இருக்கு, ஒண்ணு 2 விதமாகவும் சொல்லலாம். அதாவது ஊராமால் யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறுன்னு இருக்க. 1330 குறள்ல இந்த ஒரு குறள் தான் 6 சீரும் காய்ச்சீர். 6 சீரும் காய்ச்சீர். இந்த 7வது பத்தி கவலை இல்லை. மீது 1339 குறள், 229 குறளும் என்னன்னு கேட்டா, எங்கேயாவது ஒரு சீர் மாறி இருக்கும், எங்கேயாவது ஒரு சீர் இருக்கு. அது அந்த குறளை நான் எழுதி வச்சிருக்கிறேன், நான் தரேன் 2. அந்த குறளை 6 சீரும் காயாவும் மாத்தலாம். அத கடைசி 6வது சீரை வேற மாதிரியும் மாத்திக்கலாம். இது ஒண்ணு அப்படி இருக்கு. ஏன் அதனால முடியல அவரால்? ஓசையை பார்த்தாருன்னா கருத்து போயிடும். திருவள்ளுவரால முடியாதது இல்லை. அவரு ஓசையை விட கருத்துக்கு முதலிடம் கொடுத்தார். அதனாலதான் அவர் அந்த சிறந்த ஓசையுடைய குரலை தரணும்னு நினைக்கல. நமக்கு தேவை கருத்து. அவர் கருத்துக்கே போயிட்டார்.
இந்த மாதிரி ஒவ்வொன்றுலயும் மூன்று மூன்று ஒண்ணு வேணாம். இப்ப வெண்பா சொல்றேன் இல்லையா, அதாவது காய் முன்னேறும் விள முன்னேறும் மாமுன்னேறையும் வரும் வெள்ளைக்கே. காய் முன்னேறும் விள முன்னேறும் மாமுன்னேறையும் வரும் வெள்ளைக்கே என்பது காக்கைப்பாடினையார் சொன்ன சூத்திரம். இதுதான் வெண்பாவுக்கு இலக்கணம். இதுல எல்லாமும் ஒழுங்கா இருந்துட்டா சரிதானே? இல்ல, இதுல இருந்து விதிவிலக்கு வருது. இது மாறி மாறி வருது, சிலது போக போக மாறும். அதனால என்ன ஆயிடுச்சு, வெண்பா இந்த அடியில வந்த வம்பு தான் ஐயா சொன்ன சிந்தியல் வெண்பா. சிந்தியல்னா என்ன? 3 அடி. குரல் அடி என்னன்னா 2 அடி. சரி, 2 அடி குரல் வெண்பா, 3 அடி சிந்தியல் வெண்பா, 4 அடி நேரிசை அல்லது அளவடி. அளவடின்னா 4 இருந்தா அளவுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சரி, அங்கப்புறம் பக்ரோடை வெண்பான்னு ஒண்ணு இருக்கு. இந்த பக்ரோடை வெண்பால பல சிக்கல் இருக்கு. அதை நான் ஒருத்தன் தான் பேசிட்டு இருக்கேன். பக்ரோடை என்றால் பல் தொடை. பல் தொடைன்னா பல தொடை. தொடைன்னா என்ன? மோனை தொடை, எதுகை தொடை, முரண் தொடை, அளவடை தொடை, இப்படி மொத்தம் 7 தொடை இருக்கு. இதுவரையிலும் அளவை வச்சு அடியை வச்சுதான் வெண்பாவுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு. 2 அடி இருந்தா குரல் வெண்பா, 3 அடி இருந்தா சிந்தியல் வெண்பா, 4 அடி இருந்தா அளவடி வெண்பா, நேரிசை வெண்பா. இதுக்கு மட்டும் ஏன் தொடக்கி போனாங்க? பெரிய தவறு. இதுவும் அடியை வைத்துதான் சொல்லி இருக்கணுமே தவிர தொடக்கி போகவே கூடாது. வெண்பா என்றால் அடியை வைத்து பெயர் வைத்துக் கொண்டு வந்தவர்கள் இதுக்கு மட்டும் எப்படி சொன்னாங்க? வெண்கலிப்பா, கலிவெண்பா அப்படின்னு போய் கடைசியில பக்ரோடை வெண்பான்னு வந்துட்டாங்க. இந்த பக்ரோடை வெண்பாவை பாவேந்தர் பாரதிதாசன் சிந்திச்சிருக்கிறார். ஆனால் இன்னும் கொஞ்சம் சிந்திக்கல. 12 அடிக்கு மேல போனா அது கல்வெண்பா. அவர் 12 அடிக்கு மேல போனா 40 அடியை கூட பக்ரோடை வெண்பான்னு எழுதியிருக்காரு. இப்போ மீறிட்டாரா? ஏன் மீறினாரு? அளவை வச்சுதானே சொல்லணும். அப்ப அடிய அளவை வச்சு சொல்லணும்னா என்ன சொல்லணும் தெரியுமா? பல அடி வெண்பா. நான் ஒருத்தன் தான் அதை எழுதியிருக்கிறேன், கட்டி கிடக்குறேன். அடியை வைத்துதான் கணக்கு. குரல் அடி, சிந்தடி, அளவடி, அப்புறம் நெடிலடி, கடி நெடிலடி, அது விருத்தத்துக்கு போயிடும். ஆனா வெண்பாவுல பல அடி வெண்பான்னு சொல்றதுக்கு பதிலா பக்ரோடைன்னு சொல்லி விட்டாங்க. பக்ரோடைன்னா பல தொடை. 2 அடி இருக்கிற குரல் வெண்பாவிலேயே 7 தொடை வரும். ஏற்கனவே மோன தொடை இருக்குதால முரண் தொடை இருக்கிறது, எதுகை தொடை இருக்குது, அளவடை தொடை இருக்கு, 2 அடியிலே இருக்கு. ஏன் அதே பக்ரோடை வெண்பான்னு சொல்லலாமே 2 அடிய? இது ஒரு பெரிய குழப்பம். நான் ஒருத்தன் தான் கத்தி கிடக்குறேன். சரி இருக்கட்டு, நாம வேற வந்தாவுக்கு போயிட்டோம். சரி, இப்போ பொருளை விட ஓமை பொருள் உயர்ந்த பொருளாக இருத்தல் வேண்டும். பின்னால வராரு, சமமாக இருக்கணும், தாழ்வா கூட இருக்கலாம்னு வராரு பின்னால. அதாவது எது பெரும்பான்மையோ அதை விதியாகவும் சிறுபான்மையை விதி விலக்காகவும் தருகிறார்கள். அப்படிதான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். உவத்தல் மகிழ்தல் என்பது உவ இத்து அல்லிலிருந்து வந்தது. அது அந்த உவத்தல் தான் ஒப்பாதல், சமமாதல், ஓமையை வெளிப்படுத்தி எழுதுவது என்று. ஓமை தொடர் அல்லது ஓமை விரி எனப்பெறும். ஓமை துக்கி, அதாவது மறைந்து வருமானால் அது ஓமை தொகை எனப்பெறும். இவை அன்றி ஓமையின் இயல்பினை மட்டுமே கூறுதலும் ஒரு வகையாகும். நிலவை போன்ற முகம் என்பது ஓமை தொடர் அல்லது ஓமை விரி, அதாவது ஓமை வெளிப்பட தோன்றியது என்பது ஓமை தொகை. ஏன்
அங்க போன்ற என்பது இடையில் மறைந்திருக்கிறது. போன்ற என்ற ஓமை சொல் மறைந்திருப்பதனால அது ஓமை தொகை, அது ஓமை விரி. சரி, அதுக்கப்புறம் பாருங்க, மறைந்து உள்ளது. முகநிலா என்றால் முகமே நிலாவாகி விடுகிறது. இதுதான் உருவகம். அதுவே அதுவாக கூறப்படுவது இருக்கிறதே, நிலவுதான் முகம், முகம்தான் நிலம் அப்படின்னு நிலவுன்னா அதுவாகவே கூறப்படுவது உருவகம். அடுத்து உவமம் என்பது எடுத்துக்காட்டுக்காக வந்த பொருள். உவமை என்பது தன்மை பொருள். பவழம்போர் தென்துவர்வாய். இங்க பவழம் நான் ஒருத்தன் அதுவும் சொல்லின்னு இருக்கேன். இந்த பவழம் என்பதுதான் தமிழ் சொல். இந்த பவளம் இருக்கிறத சமஸ்கிருதம். ஏன்னா இந்த லா இல்லாததுனால இந்த லாவை போட்டுக்கிட்டாங்க. அதை நாம தெரியாம ரெண்டையும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கு ரகரம் இல்லாததுனால சமஸ்கிருதக்காரர்கள் இந்த லாவை பயன்படுத்துறாங்க. ஆனா நமக்கு அந்த வேறுபாடு தெரியாம நாமும் பவளம் என்று எழுதுகிறோம், தவறு. அடுத்து தென்துவர்வாய் என்பது பொருள், இது உவமம். இவ்வாறு விளக்குகின்றார் அறிஞர் பாலசுந்தரனார். உவமா என்னும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது என்று ஓமை என்னும் தமிழ் சொல்லில் இருந்தே ஓமா தோன்றியது என்றும் ஒரு கருத்து இருக்கிறது. இது தவறான கருத்து என்பதைத்தான் இவ்வளவு நேரம் நாம பேசணும். கலை கலா, சிலை சிலா என்று ஆனது போல ஓமை ஓமா என்று ஆக்கி கொண்டார்கள். அவ்வளவுதான். கலை கலா என்றது மாதிரியும், சிலையை சிலா என்பதை போலவும், கலையை கலா என்பதை போலவும், ஓமை என்பதை ஓமா என்று மாற்றிக்கொண்டார்கள். ஓமானம் ஓமேயம் என்பன சமஸ்கிருதக்காரர் கொண்டவை. பொருளை ஓமேயம் என்றும் ஓமையை ஓமானம் என்றும் கூறுகின்றனர். இவை அவர்களாக ஆக்கி கொண்டது. சரி, அடுத்து ஓமையின் பொது பண்பு. இது 1222வது நூற்பா. வினை, பயன், மெய், உரு என்ற 4 வகை பெற வந்த ஓம தோற்றம். ஓமை என்பது வினை, பயன், மெய், உரு என்னும் 4 வகையாக தோன்றும். இப்படி சொல்லிட்டு கடைசியில ஒரு வகையை போட்டு இன்னும் அளவில்லாத வகை இருக்கு, எங்க கிடைக்குது அங்க பாத்துங்கன்றார். அது வேற செய்யும். இங்க இப்போ சொல்ல வந்தது 4. ஓமை எத்தனை வரும்? வினையின் அடிப்படையில் வரும். வினைன்னா செயல். பயனின் அடிப்படையில் வரும். மெய்யின் அடிப்படையில் வரும். உரு என்பதன் அடிப்படையில் வரும். சரி, வினை என்பது செயல், அதாவது தொழில், அது கருதி வருவது. எடுத்துக்காட்டு, புலி போல பாய்ந்தான். இங்க பாருங்க, புலி போல பாய்ந்தான் என்பது பாய்தலாகிய தொழிலுக்கு, அதாவது வினைக்கு ஓமை. புலியினது பாய்ச்சலாகிய தொழில் ஓமமாயிற்று. இது வினை ஓமம். வினையின் அடிப்படையில் வருதா? இது ஒன்று எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி வினையின் அடிப்படையில் வரும். அடுத்து பயன். பயன் கருதி வருவது மாறி போலும் வன்கை. வன்கை எங்க? வாக்கு பக்கத்துல தன்னகரம் இருக்கணும், 3 சுடி. மழை ஒடிதலும் கை கொடுத்தலும் ஆகிய செயல்களினால் வருகின்ற பயனாகும். இது பயன் ஓமம். மழை பெய்வதனால என்ன விளைவு? அதாவது நீர் உதவியா வருது, பயிர் விளையுது, மரம் செடிகள் கொடிகள் காய்க்கின்றன, இதனால் பயன் உண்டாகிறது. அதனால கை மட்டும் இல்ல, வன் கைன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? வழங்கி வழங்கி உதவி செய்கிறது கை. அதற்காக இப்போ என்ன, இதுல கை தாழ்ந்த பொருள், மழை உயர்ந்த பொருள்.
இப்படி பார்த்துக்கணும். எடுத்துக்காட்டு சரியா இருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே புலி போல பாய்ந்தான்னு இருக்கு இல்லையா? புலி விலங்கு 5 அறிவு உடையது, ஆற்றல்ல மனிதனை விட அதிகம் உடையது. அதனால் அது உயர்ந்த பொருள். ஆமா, விலங்கு தானே புலின்னு நினைக்க கூடாது. இல்ல இல்ல, இப்போ அதுதான் எடுத்துக்காட்டு உயர்ந்த பொருளா இருக்கணும்னு சொன்னார் இல்லையா? இப்போ புலி போல பாய்ந்தான்னு சொன்னாரு. புலி அக்ரிணையாச்சே, 5 அறிவு உடையதாச்சே, அது எப்படி உயர்ந்த பொருளாகும் நினைக்க கூடாது. பாய்ச்சல்ல மனிதனை விட அது அதிகமா ஆற்றல் வாய்ந்தது. அதுக்கு அடுத்து மெய் என்பது உடலினது தோற்றத்தினை கொண்டு வருவது. எடுத்துக்காட்டு, வேந்தனை போல் வீட்டிலிருந்தான். சாதாரண மனிதன் உட்கார்ந்திருந்தான்னு சொன்னா போதும், அமர்ந்திருந்தான் சொன்னா போதும், இந்த வீட்டிருந்தான்ற சொல்லே அரசனுக்குரியது. அப்படின்னா ரொம்ப, அதாவது வீறு பொங்க உயர்ந்திருக்கிறான், அமர்ந்திருக்கிறாங்க. அதனாலதான் அதுக்கு வீட்டிருந்தான்றே சொல்லு. அத சாதாரண மனிதனுக்கு சொல்லும் போது அரசனோடு ஒப்பிடுகிறார்கள். அப்ப அரசன் உயர்ந்தவனாகிறான், இவன் தாழ்ந்தவனாகி விடுகிறான். இப்போ உயர்ந்த பொருளா? அரசனை போல் வீட்டிருந்தான் அர்த்தம் அது. ஆச்சா, இது மெய் ஓமம். அதற்கு அடுத்து உரு. உரு என்பது நிறத்தினது அடிப்படை. பாருங்க, இங்க உருன்னா நாம என்ன உருவத்தை பார்க்கிறோம், இங்க உருன்னா நிறம்ன்றார். தொல்காப்பியர் காலத்துல உரு என்ற சொல்லுக்கு நிறம், வண்ணம் பொருள் இருந்திருக்கு. பாருங்க, நிறத்தினது அடிப்படையில் தோன்றுவது. பால் போலும் வெண்ணிலா. இப்போ பாருங்க, வெண்ணிலா அக்ரிணை தானே, பாலும் அக்ரிணை தான். பாலும் நிலாவும் அக்ரிணை தான். ஆனால் பால் என்பது இங்கே ஒரு மாட்டின் இடத்திலிருந்தோ ஆட்டின் இடத்திலிருந்தோ கிடைக்கிறது. ஆனால் வெண்ணிலா உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. அதனால் இது எடுத்துக்காட்டு உயர்ந்த பொருள். இங்க என்ன நிலா, என்ன இங்க நிலவு ஏன் வந்தது? அதனுடைய வெளிச்சம், அதனுடைய நிறம். இங்க பால் நிறம் என்ன? வெள்ளை. அது வெளிச்சத்தினுடைய நிறம் என்ன? வெள்ளை. அதனால அதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பொது பண்பு விரைவியும் வரும். பாத்தீங்களா, இங்கே போட்டாரு. இப்ப பாருங்க, பொது பண்பை தனித்தனியா சொல்ல வேண்டியதில்லை, கலந்து கூட வரும்ன்றாரு. விரைவியும் வரும். பாருங்க, 1223வது நூற்பா, விரைவியும் வரும் மரபினை என்ப. இதை நான் மட்டும் சொல்ல, அது மரபா வந்து கொண்டிருக்கிறது. மேலே கூறப்பெற்ற வினை, பயன், மெய், உரு என்பனவாகிய 4ம் தனித்தனியாக, அதாவது ஒரு பொருளுக்கு ஓர் ஓமை வருவதனுடன் ஒரு பொருளுக்கு 2 ஓமையும் பல ஓமையும் வருதலும் உண்டு என்று இலக்கண சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். எடுத்துக்காட்டு, அவ்வான் விலங்கு பிறை அன்ன, விலங்கு வால் வை எயிற்று. ஒரு அடியில அகநானூறு கடவுள் வாழ்த்துல வருது. இதில் வண்ணம், வடிவம் 2 ஓமம் அமைந்துள்ளன. பிறை அன்ன வடிவம் என்னது? அவ்வான் இலங்கு பிறை அன்ன, விலங்கு வால் வை எயிற்று. இங்க என்ன? எயிறுன்னா இங்க பல்லு. பல்லுன்னா எது? பன்றிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கொம்புதான், யானைக்கு எடுத்துக்கொண்டாலும் கொம்புதான். அந்த கொம்பை நீங்க பாத்தீங்கன்னா பிறை வடிவமாக இருக்கிறது தானே. நீங்க அது தூரமா பாத்தீங்கன்னா யானையினுடைய தும்பி, அந்த தும்பிக்கை, இது கொம்பு பிறை வடிவமாக இருக்கிறது. அது என்ன? நிலாவினுடைய பிறை வடிவம். சரி, இன்னொன்னு நிறம் ஒன்னாயிடுச்சா?
நிலவும் வெண்மை, இந்த இதுவும் இந்த மறுப்பாகிய கொம்பும் வெண்மை. அப்போ எண்டு ஓமை இருக்கு பாருங்க. அவ்வான் இலங்கு பிறை அன்ன, வானத்தில் வருகின்ற பிறையை போன்ற விலங்கு வால். இங்க வால் என்றது இங்க என்ன தெரியுமா? விலங்கினுடைய வால் இல்ல, விலங்கினுடைய வெண்மை. இங்க வாலுன்னா அதான் வால் அறிவன், வாலுனாலும் வெண்மை. வால் வயிறு, வயிறுனா கூர்மையான பல், அதுதான் கொம்பு. எயிறுனா பல்லு, பல்லுதான் தங்கம், தந்தம் தான் கொம்பு. சரி, தந்தம் தமிழா? பலர் என்கிட்ட கேட்கறாங்க அது சமஸ்கிருதம் அப்படின்னு. தூய தமிழ் தந்தம், தந்து தான் சமஸ்கிருதம். தூய தமிழ் தந்தம் எப்படின்னு சொல்ல வந்தனா, எல்லா பல்லும் உள்ளே இருக்கின்றன, 2 பல்லு மட்டும்தான் வெளியே வருகிறது. யானைக்கும் பன்றிக்கும் நம்ம தமிழ்நாடு